டு சுமதி சமையல். நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாதம் தாங்க இது, வடித்த சாதம் மாதிரி குக்கரில் எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே காட்டுறேன். நல்லா பொல பொலன்னு சாதம் பாருங்கள். 1 டம்ளர் ரைஸு, அரிசி இது வந்து ஆஃப் பாயில் புழுங்கல் அரிசிங்க, அரை புழுங்கல் வெண்புழுங்கல்னு சொல்கிறோம்ல அந்த அரிசிங்க. அதை அப்படியே குக்கரில் டைரெக்டாக போட்டு அப்படியே ஒரு 3 டைம் நம்ம நல்லா தண்ணியில் அலசி நல்லா கழுவிடுங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டு கழுவுங்க. நான் வந்து அரிசியை ஊற வைக்கலைங்க, அப்படியே ரன்னிங் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரில் அப்படியே நல்லா போட்டு 2-3 வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவிடுறேன். இதில் வந்து பொல பொலன்னு உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 1 டம்ளர் அரிசி எடுத்தேன்னா இப்போ வந்து 3 வாட்டி கழுவிட்டு 3 டம்ளர் தண்ணி. எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளர்லேயே அப்படியே அளந்துக்கோங்க. பாருங்கள், நான் இந்த டம்ளரில் தான் அரிசி எடுத்தேன். இந்த டம்ளர்லேயே 3 டம்ளர் தண்ணி அளந்துட்டேன். இப்போ பாருங்கள், குக்கரை மூடி போட்டுட்டு வெயிட்டு போடக்கூடாதுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் கழித்த உடனே ஆவி மாதிரி வரும். அப்போ வந்து நீங்கள் வெயிட் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பொல பொலன்னு வடித்த சாதம் மாதிரியே இருக்குங்க. இப்போ பாருங்கள், குக்கர் சவுண்டு வந்துருச்சு. 2 சவுண்டு வரட்டுங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 3 சவுண்டு 2 சவுண்டு அப்படி வைங்க. ஆனால் குக்கர் க்ளோஸ் பண்ண உடனே அந்த வெயிட் போடக்கூடாது. நல்லா 10 நிமிஷம் விட்டிங்கன்னா அப்படியே ஆவி வெளியே வரும். அப்போ தான் நீங்கள் அந்த வெயிட் போடணும். இப்போ பாருங்கள், 3 சவுண்டு வந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் இந்த ரைஸ் வந்து அதுலேயே அப்படியே வேகிற மாதிரி இதுவாக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் சிம்மில் வச்சிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த ஆவியெல்லாம் அடங்கின உடனே தாங்க குக்கரை திறக்கணும். ஒரு 10 நிமிஷம் விட்டு பாருங்கள், அப்படியே எப்படி ஓரமெல்லாம் இதாகிட்டு அப்படியே உப்பி சாப்பாடு நல்லா சாஃப்டாக சூப்பராக சூப்பராக பாருங்கள் அப்படியே உளுந்துரும். பொல பொலன்னு இருக்குங்க. இது வடித்த சாதம் மாதிரியே இருக்கும். அந்த ஆவி அடிக்கிறதால உங்களுக்கு ஃபோட்டோவில் கரெக்டாக தெரில, கிளார் அடிக்குது சூடு அதிகமாக இருக்கிறதால. இப்படியே போட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நைட்டு வரைக்கும் கூட இந்த சாதம் பாருங்கள் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டவே ஒட்டாதுங்க. பொல பொலன்னு நல்லா இருக்குங்க சாதம். இந்த சாதம் ட்ரை பண்ணுங்க எல்லோரும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி சாதம் வடித்த சாதம் மாதிரியே இருக்கும். குக்கரில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள்.